அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நகையை 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் பேங்க்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த பேங்க் லாக்கரில் இருந்த நகையே எடுத்து நான் வந்து அடமானத்துக்கு வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஒரு நல்ல நிகழ்வுக்காக தான் அதை நம்ம செஞ்சோம். பட் ஆனால் இதை நம்ம அந்த பேங்க்கில் வந்து வச்சு 1 வருஷத்துக்கிட்ட ஆகிடுத்து. 1 வருஷமும் நம்ம வந்து வட்டி கட்டிகிட்டு இருந்தோம் அந்த பேங்க்கில் வச்சு நம்ம லோன் வாங்கினதுக்காக. ஸோ அந்த நகையை நான் 2 நாட்களுக்கு முன்பு மீட்டு எடுத்துட்டேன். இதே போல் இன்னும் ஒரு நகையும் இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கலாம். அந்த கவரு, அந்த ஸ்டாப்லர் குத்துனது, அந்த நம்பர்ஸு, அதே போல் வந்து அதோட ரசீது, இது எல்லாமே வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்துச்சு. இதை ஏன் நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை என்று நாம் செய்யக்கூடிய, நம்பிக்கையோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு நல்ல பலனை தரும். ஏன்னா சில பேர் சில விஷயங்களை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. இது நான் செஞ்சு எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குது. அதை மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து இதை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம 1 வருஷத்தில் எடுத்துட்டோம். இன்கேஸ் இதையே வந்து எடுக்க முடியாமல் சில நகைகள் 5 வருஷம் 6 வருஷம்னு அந்த பேங்க் அடமானத்திலேயே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அந்த நகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட மறந்துடுவாங்க. ஏன்னா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நம்முடைய திருமணத்தப்ப செஞ்சு கொடுக்கக்கூடிய சில நகைகளை நம்ம குடும்ப சூழல் பொருட்டு நம்ம அதை போய் பேங்க்கில் வைக்கிறோம். ஆனால் அது சில பேரால் திரும்பி எடுக்க முடியுது, சில பேரால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த நகைகளை வீட்டுக்கு கொண்டு வர முடியல. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய நகைகள் உங்களிடம் திரும்ப வந்து சேரும். ஆனால் அதற்கான உழைப்பை நாம் தினம் தினம் நம்மால் முயன்ற முயற்சிகளை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஒரு வழிபாட்டு முறையை நான் பல மாதங்களாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பதிவின் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் காமிச்சா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். மிக எளிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்பொழுது நிச்சயமாக அந்த நகைகள் உங்களிடம் வந்து சேரும். இப்போ வந்து இந்த அமாவாசை திதியானது திங்கட்கிழமை ஈவினிங் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு 6 மணிக்கு மேலே ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை 3 மணி வரைக்கும் தான் அது இருக்குது. ஸோ நம்ம செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையிலே முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செஞ்சிடுங்க. எப்பொழுதுமே அமாவாசையில் முன்னோர் வழிபாடுக்கு தான் நம்ம முன்னுரிமை தரணும். ஸோ அதை செஞ்சுட்டு ஜஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். நாங்கள் வீட்டில் இருப்போம் அந்த நேரத்தில்னா நீங்கள் அந்த நேரத்தில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காலையிலே நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சிடுறோம், அவங்களுடைய அருளும் கிடைக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முருகனையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 செய்யலாம், அல்லது இரவு 8 to 9 செய்யலாம். ரெண்டுமே செவ்வாய் ஹோரை தான். ஆனால் 1 to 2 செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த அமாவாசை திதியானது இருக்கும். 8 to 9 செய்யும்பொழுது அமாவாசை திதி இருக்காது. இருப்பினும் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுவே அந்த நாளோட திதின்னு கணக்கு கொள்ளப்படுகிறது. ஸோ நீங்கள் 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு தட்டில் ஒரு அகலில் நல்லா மஞ்சள் பூசி குங்குமமும் வச்சாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்பு தான் வைக்கணும். ஏற்கனவே இந்த விஷயம், இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை செஞ்சு உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பார்க்குற மற்றவங்களுக்கு இதில் வந்து ஒரு முழு நம்பிக்கை அப்படிங்கிறது வரும். ஸோ அதையும் நீங்கள் செய்யுங்க. ஸோ நம்ம இந்த உப்புக்கு மேலே மஞ்சள் பொடியை நம்ம ஜஸ்ட் வச்சிடலாம். அதாவது உப்பு வந்து வெளியில் தெரியக்கூடாது, வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் மஞ்சள் பொடியை நீங்கள் வச்சுக்கோங்க. மாதிரி மஞ்சள் பொடி வைக்கும்போது கீழே சிந்தாமல் செதறாமல் வைங்க. நான் ஒரு கையில் வந்து மொபைலை வச்சுருக்கிறதால எனக்கு சரியாக வைக்க முடியல. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் மஞ்சள் பொடியால் இதை கவர் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து வெளியில் தெரியக்கூடாது.
ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறதே குரு பகவானுக்கு உரியது. தங்கத்தை நம்ம வசம் ஈர்த்துட்டு வந்து தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். ஸோ மஞ்சளை வச்சிடுங்க. மஞ்சளை வச்சுட்டு இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு நாணயம். எந்த நாணயம் வேணாலும் வைக்கலாம். 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், எது வேணாலும் வைக்கலாம். அதை நீங்கள் வச்சிடுங்க. இதை வச்சுட்டு இதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ நீங்கள் வைக்கலாம். நான் ஒரு தங்கம் வச்சிருக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு மூக்குத்தி, ஒரு கம்மல், எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அதே போல் இப்போ என்கிட்ட வேறு தங்கம் இல்லைங்க, நான் போட்டிருக்கக்கூடிய மூக்குத்தி மட்டும்தான் இருக்குது, நோ ஸ்பின் தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி நீங்கள் வைக்கணும். சரிங்களா? அப்படியே கழட்டி தண்ணியில் கழுவிட்டு வச்சிடாதீங்க. காய்ச்சாத பாலில் நீங்கள் அந்த நகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கியதாக அர்த்தம். இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை மதியம் 1 to 2 அல்லது நைட்டு 8 to 9 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு இதை நீங்கள் வச்சிடுங்க. இப்போ சில பேர் சொல்லலாம், என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படிங்கிறவங்க, தங்கம் இல்லை வெள்ளி இருக்குதுன்னா வெள்ளி பொருள் வைங்க. அப்படி இல்லாதவங்க, ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பிரியாணி இலையில் இதை மாதிரி பணம் நகை சேர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி இப்படி நீங்கள் வச்சிடுங்க. இது உங்களுடைய பூஜை அறையில் 3 நாளோ 5 நாளோ அல்லது 7 நாளோ இருக்கணும். அதை எப்படி நம்ம முடிவு பண்ணுறது? இப்போ 3ஆவது நாள் செவ்வாய் வெள்ளி வந்துச்சுன்னா நம்ம அப்போ உப்பெல்லாம் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் 3ஆவது நாள் அல்லது 5ஆவது நாள் அல்லது 7ஆவது நாள், சில பேர் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னுவாங்க. அப்போ அவங்க 5ஆவது நாள் அல்லது 7ஆவது நாள் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது கூடவே அந்த ரசீது இருக்குது இல்லையா, அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளோட ரசீது இருக்கும். அதையும் நீங்கள் இந்த அகல்கிட்டேயே வச்சிடலாம். அகல் தான் வைக்கணும்னு கிடையாது. நீங்கள் கண்ணாடி பவுலோ அல்லது செராமிக் பவுலோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த ரசீதையும் இதில் நீங்கள் வையுங்க. 3 நாளைக்கு அப்புறம் இந்த நகையை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். காசை எடுத்து நம்ம சேர்த்து வைக்கிற இடத்துல வைக்கலாம். அந்த ரசீதையும் எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ளலாம். அந்த நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ அந்த ரசீது வைக்கக்கூடிய இடத்துலையோ இந்த பிரியாணி இலையை நீங்கள் வச்சிடலாம். மஞ்சள் பொடியையும் உப்பையும் கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிடலாம். இவ்வளோதான் நீங்கள் செய்யணும். இதே போல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அந்த நகையானது, அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையானது வீடு சேரும். பொதுவாக செவ்வாய்க்கிழமையே நம்மளுடைய கடன் சுமையை குறைப்பதற்கும் இந்த அடமான நகைகளை மீட்பதற்கும் ஒரு நல்ல நாள். அதனால் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு இதை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த நகை கூடிய விரைவில் உங்கள் கைக்கு சேருங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.